ஐயோ ஐயோ, யாராவது வாங்களே, யாராவது வாங்க, யாராவது வாங்க. அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா லெவல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து ரிப்போர்ட் சொல்லுங்கள். சரி சார். நீங்கள் யார் இவங்களுக்கு? இல்ல சார், இவங்க தெரிஞ்சவங்க. அப்படியா? ஏன் டாக்டர் இவங்க மயக்கமானாங்க? ஹைப்போகிளைசீமியா, சுகர் லோ ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும். நார்மல் பர்சன் சுகர் பார்த்தீங்கன்னா 120லேருந்து 130 வரைக்கும் இருக்கும். இவங்களுக்கு அதை விட லோவாக இருக்குது. அதனால தான் இவங்க காரை வந்து ராங் டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு இடிச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 மினிட்ஸில் நார்மல் ஆகிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஹலோ மீனா. ஏ சந்தியா, எங்கடி இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் மீனா. என்னடி, உடம்பு சரியில்லையா? நான் நல்லதா இருக்கேன் மீனா. வேலைக்கு வரும்போது ஒருத்தவங்க மயக்கமாயிட்டாங்க. நான் அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் மீனா. ஆரம்பிச்சிட்டியா உன் சோஷியல் சர்வீஸ? என்ன பண்றது மீனா, கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்கள விட்டுட்டு நான் எப்படிடி வர்றது? அது சரி, கல்யாண வீட்டுக்கு பட்டு புடவையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஓனர் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? மறக்கல மீனா. காலையில இருந்து சந்தியா எங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னால சமாளிக்க முடியலடி. என்ன பண்றது? சீக்கிரம் கிளம்பி வா. டாக்டர் கிட்ட சொல்லிட்டு நான் உடனே புறப்பட்டு வரேன் மீனா. ஏமாடி, திரும்பவும் எங்கேயாவது சோசியல் சர்வீஸா அப்படி இப்படின்னு கிளம்பிடாத. அப்புறம் உன் இஷ்டம். நான் வந்துடுறேன்டி. வைக்கிறேன். யார் இது? நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. ஒருவேளை தினேஷோட ஆளா இருக்குமோ? ஹலோ சார், வணக்கங்க. வணக்கம். நீங்க? என் பேர் அருண், பக்கத்தூர் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க மக சந்தியாவை பத்தி பேசலான்னு. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க சார். பதட்டப்படாதீங்க சார். நான் உங்க பொண்ணு சந்தியாவை பொண்ணு கேட்கலான்னு வந்தேன். உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணு சந்தியாவை பத்தி என் நண்பர் மூலியமா கேள்விப்பட்டேன். நான் மேக்ஸ் டீச்சரா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். ஓ, நல்ல சம்பளம் சார். நீங்க சம்மதம்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து
எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்போம் சார். என் பொண்ணு சந்தியாவை பற்றி கேள்விப்பட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. வயசு பொண்ணை காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் பெற்றவங்களுடைய கடமை. என் குடும்ப சூழ்நிலை சரியில்லாததுனால என்னால் இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. இப்போ நீங்களே வந்து பொண்ணு கேட்கறது அந்த ஆண்டவனே அனுப்பிச்சி வச்ச மாதிரி இருக்கு. எதுக்கும் என் பொண்ணுகிட்ட கலந்துக்கிட்டு நான் சொல்கிறேன். நல்லது சார். காப்பி சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல சார். என்னோட விசிட்டிங் கார்டு. நான் சொல்கிறேன். நல்லது சார். வாங்க போயிட்டு வரேன் சார். மேம், இப்போ பரவாயில்லையா? உட்காருங்களா? மேம், கையெல்லாம் அசைக்கக்கூடாது, இப்படியே வச்சுக்கோங்க மேம். நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா? சரி மேம். ஓகே. சார், இப்போ பேஷண்ட் நார்மலாக இருக்காங்க சார். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்ல. பரவாயில்லைங்களா? பிபி என்ன லெவலில் இருக்குது? 130/90 சார். சுகர்? 138 இருக்குது சார் சுகர். ஓகே. வந்தப்போ எப்படி இருந்தது? அவங்க வரும்போது 86 இருந்தது சார். இப்போ வந்து 138 இருக்குது சார். ஓகே, சரி சார். சரியா சாப்பிட மாட்டீங்களா? சொல்லுங்க. 2 நாளா சரியா சாப்பிடல டாக்டர். ஓகே, சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு. சரிங்களா? சரிங்க டாக்டர். அதனால தான் இந்த மாதிரி. ஓகே. ஓகேம்மா. ம், ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு நன்றி சொல்லாதீங்கம்மா. உங்களை கூட்டு வந்து சேர்த்தாங்க பார்த்தீங்களா, சந்தியா, அவங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, இதை என்ன செக் பண்ணுங்க. ட்ரிப் முடிஞ்ச உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். மா, டேய் சதீஷ், என்னம்மா? சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சுடா. என்ன மா? பதறாதடா. அதான் சின்ன ஆக்சிடென்ட்னு தானே சொன்னேன். இப்ப எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல தாண்டா இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? அடி ஏதாவது பட்டுருச்சாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க? எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்டா. சரிம்மா, நான் உடனே வரேன். சரிப்பா. அம்மா, என்னடா டேய், என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? நீங்க ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருப்பீங்க? நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன்? வேலைக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வா, சோஷியல் சர்வீஸ் பண்ற அது இதுன்னு ஊரை சுத்திக்கிட்டு வீட்டுக்கு லேட்டா வராதுன்னு சொல்லுவேன். வேற என்ன சொல்லுவ? வேற என்ன சொல்லுவேன்? ஞாயிற்றுக்கிழமையானா சந்தோஷமா எல்லாரும் வெளியில போயிட்டு வரலான்னு சொல்லுவேன். ஐயோ அம்மா, அது இல்ல. வேற என்னடா நான் சொல்லுவேன்? இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்கல்ல? ஆமாண்டா. அதுக்கு என்ன இப்போ? மருமக வரப்போறா. என்னடா, எங்களுக்கு தெரியாம ஏதாவது பொண்ணுங்கன்னா லவ் கிவ் பண்றியா இல்ல கல்யாணமே பண்ணிக்கிட்டியா? எங்கடா வாசல்ல இருக்காளா? ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இருங்க. இப்பதான் பார்த்துட்டு வந்திருக்கேன். டேய், என்னடா நீ மட்டும் பொண்ணை போய் தனியா பார்த்துட்டு வந்துட்டியா? நியாயமாடா இது? நாங்களும் பார்க்க வேண்டாமா? மா, நான் இன்னும் பார்க்கல. அவங்க அப்பா கிட்ட தான் போய் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். அவர் வர சொன்னதும் நம்ம குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அப்பாடா, இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. கடவுள் இப்பதான் என் வார்த்தைய காது கொடுத்து கேட்டிருக்காரு. நானும் பல வருஷமா கல்யாணம் பண்ணிக்கூடா கல்யாணம் பண்ணிக்கூடான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்பதாண்டா அதுக்கு ஒரு வழி பிறந்திருக்கு. டேய், அழகா இருப்பாளா? அழகா, அம்சமா, தேவதை மாதிரி இருப்பாளாம். நான் இன்னும் பார்க்கலையே. கூட வேலை செய்யறவர் சொன்னாரு. அதான் அவங்க அப்பாட்ட போய் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நானும்
எத்தனையோ பொண்ணுங்க சொல்லும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டேன். எது எப்படியோ இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரப்போறா, அது போதும். சந்தோஷமா இருக்குடா.